மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். மல்லிக்கு மறுபடியும் சந்தேகத்தை தூண்டிய டாக்டர். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் இந்த வீட்டில் இருக்கிறது போலியான ரேணுகா மட்டும்தான். ஏன்னா அவளுடைய சுயரூபத்தை மட்டும்தான் இன்னுமே விஜய் சாருக்கும் சரி கதிரேஷன் அப்பாவுக்கும் சரி தெரியப்படுத்த முடியல. அப்படி இருக்கும்போது அதை இன்னுமே கன்ஃபார்ம் அதிகமாக பண்ணுறாங்க இந்த டாக்டர். ஏன்னா சுடர்னு பேர் சொல்லி வந்து கூப்பிட்றாங்க இல்லையா, அப்போது இந்த டாக்டருக்கும் சரி இந்த போலியான ரேணுகா அதாவது இந்த சுடருக்கும் சரி ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி கண்டுபிடிக்கணும்னு நினச்சலாம்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, இப்போது நம்ம மல்லிக்கட்டை டாக்டர் இருந்துட்டு அதாவது இந்த ரேணுகாவை நான் வந்து கொஞ்சம் ஸ்கேன் பண்ண வேண்டியதாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த ஒரு டைமில் தான் நம்ம சுடர்கிட்ட அதாவது டாக்டர் ரகு இருந்துட்டு, என்னம்மா சுடர் நீ வந்துட்டு ஃபைலில் வந்துட்டு சாவி இருக்குன்னு வந்து சொன்னேன், நானும் ஆவலுடன் வாங்கி பார்த்தா எந்த பக்கமே சாவி வந்து இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அந்த சாவி பையில் தான் மிஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. சரி, அவனுடைய அடியாட் ஒருத்தன் இருப்பான் இல்லையா டிரைவர், அவனையும் போய் அந்த பேக்கில் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் ஆல்ரெடியே நம்ம மல்லி கூட ஒரு பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தா இல்லையா, அவள் தான் அந்த பையில் வந்து என்ன இருக்குது மறுபடியும் சாக்லேட் வந்து ஏதாச்சும் வச்சுருப்பாங்களா அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த கீ செயினில் வந்துட்டு பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மை பார்த்ததுமே இந்த கீ செயின் எனக்கு தான் அப்படின்னு இப்போது அந்த லாக்கர் கீயை வந்துட்டு ஒரு பக்கம் கதிரேசனுக்கும் சரி இன்னொரு பக்கம் இந்த சுடருக்கும் சரி இப்போ யாருக்குமே கிடைக்க விடாத பண்ணுறாங்க அந்த சின்ன பாப்பா பண்ணதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த போலியான ரேணுகாவுக்கு கிடைக்க விடாமல் வந்து பண்ணிட்டாங்க இல்லையா, அது ரொம்பவே நல்லது தான். மறுபக்கம் என்ன ரேணுகா சுடர் உனக்காக நான் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுமா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறது. அப்படி இருக்கும்போது ஏதோ அந்த டெண்டர் விஷயம் அந்த லாக்கருடைய ஃபைல் கீ இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தா கடைசியில் நீ வந்துட்டு ஒன்றுமே இல்லாத வந்து பண்ணிட்டியான்னு வந்து கேட்கும்போது ரகு எனக்கும் அதுதான் ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து இருக்குது. அப்போது அந்த கீயை வந்துட்டு மல்லி தான் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா கதிரேஷனும் மல்லியும் கிட்ட தான் அந்த ஃபைல் அதாவது அந்த பேக் வந்து இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேர் கிட்ட தான் இருக்கணும். ஒரு பக்கம் கதிரேஷன் கட்டியே இருந்திருந்தா அதாவது இந்நேரம் வந்து கேட்டிருப்பான். மல்லி கட்டி இருந்திருந்தா அவள் தான் வந்து ஏதாச்சும் அவந்தியாக வச்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த பிரச்சனையை வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போது நம்ம சுடருக்கு ரொம்பவே பயத்தில் தான் மறுபக்கம் வீட்டுக்கும் போவாங்க இல்லையா. அப்போது என்னக்கா ஸ்கேனிங்லாம் எடுத்தாச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது உங்களுக்கிட்ட தானே தெரியும், அதாவது எனக்கு போய் என்ன தெரியும் அப்படின்னு மறுபடியும் என்னம்மா நடிப்பாங்க. இவங்களுடைய ஆக்ஷனுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுத்தாலுமே அது பத்தாதுன்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா இன்னொரு பக்கம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் இந்த மாதிரி தான் கொடுக்கலாம் போல். அதுக்கப்புறமா அக்கா நீங்கள் நல்லாவே நடிக்கிறீங்க வந்து தெரியுது, உங்களுடைய உண்மையான பேர் சுடர் அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் உங்களை கண்டுபிடிக்கணும்னு நினச்ச எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து மிஸ் ஆகிருக்கீங்க. அதுவே சுயநினைவு இல்லாதவளாக இருந்திருந்தா இந்நேரம் வந்துட்டு கையும் களவும் வந்து மாட்டிட்டுப்பா. அதாவது தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள எழுப்ப முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நிரூபிச்சிட்டிங்க. ஆனாலுமே நீங்கள் என்ன தான் பிளான் போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் கூட இந்த இனிமேல் வந்து நடக்க விடாமல் தான் பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம மல்லி இருந்துட்டு உறுதியாகவே இருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குது நம்ம மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.